செகண்ட் டெஸ்ட் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தேன். நம்ம எப்போதும் போல் கணித வினாக்களை கடைசியாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். கருப்பு பணத்தால் பொருளாதாரத்தில் ஏற்படும் விளைவுகளில் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சமத்துவமின்மை வலுவிழத்தல். ஸோ கருப்பு பணத்தால் பார்த்தீங்கன்னா சமத்துவமின்மைங்கிற விஷயம் வலுவாகும், அதாவது ஸ்ட்ரென்தன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இந்த சமத்துவமின்மை அப்படின்னா என்னென்னா, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகிறது. அதாவது பணக்காரங்களாகிக்கிட்டே போவாங்க, ஏழைகள் ஆகிக்கிட்டே போவாங்க. ரைட்டுங்களா? இப்போது கருப்பு பணத்தை ஒருத்தவங்க பதுக்கி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், சரிங்களா? அவங்க பணக்காரர்களாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது அவங்க கணக்கில் காட்டாததுனால, கருப்பு பணத்தை கணக்கில் காட்டாததுனால அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 1000 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 1000 கோடிக்கு அவங்க டேக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம நார்மலாக ஒரு 20% போட்டால் கூட 200 கோடி டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 200 கோடி அது அந்த 1000 கோடியை அவங்க கணக்கில் காட்டி 200 கோடியை டேக்ஸ் கட்டினாங்கன்னா கவர்மெண்ட் அந்த 200 கோடியை வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க. அப்போ அங்கே சமத்துவம் உருவாகும், சரிங்களா? காசு இருக்கிறவங்க வரிங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு கட்டுறாங்க. அதை வச்சு கவர்மெண்ட் காசு இல்லாதவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சமத்துவம் அங்கே உருவாகும், சரிங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பணம் இருக்கிறவங்க வரி கட்டுறதுனால அந்த வரியை வச்சு பணம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். அப்போ சமத்துவம் உருவாகும். பட் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கணக்கில் காட்டாமல் அதை கருப்பு பணமாக பதுக்கும்போது அதுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? ஸோ வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அதை கருப்பு பணமாகவே வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது மூலமாக அங்கே சமத்துவமின்மை அதிகமாகும், சரிங்களா? இதில் வலுவிழத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி வராது. சமத்துவமின்மை வலுவாகும், சரிங்களா? ஏன்னா பணத்தை பதுக்கி வைக்கும்போது அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், அவங்க பணக்காரனாகிக்கிட்டே போவாங்க. பட் வரி கட்டுறதை அவங்க வரி கட்டாமல் ஏமாத்துறதுனால நார்மல் மக்கள் இங்கே பாதிக்கப்படுவாங்க, சரிங்களா? ஸோ அதான் சமத்துவமின்மை வலுவிழத்தலுங்கிறது அதுக்கான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் டைப்பில் ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சொத்து வரி, தொழில் வரி, வருமான வரி, வீட்டு வரி முதலிய வரிகள் கிராம ஊராட்சியால் வசூலிக்கப்படுகின்றன. இந்த பாயிண்ட் தப்பு. ஏன்னா அதில் சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி இது 3 ஓகே. வருமான வரி கிராம ஊராட்சி வசூலிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வருமான வரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரும், சரிங்களா? வருமான வரினா இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரும். அப்போ கூற்று தவறு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாலே இந்த கொஷனுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே கூற்று சரிங்கிற மாதிரி வரும். ஆப்ஷன் டியில் மட்டும்தான் கூற்று தவறுன்னு இருக்கும். சரி, ஓகே. அடுத்த காரணத்தில் பாருங்கள். 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது கரெக்டு தான், சரிங்களா? இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் பார்த்தோன்னா கிராம ஊராட்சின்னு ஒன்று இருக்கும், ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சின்னு ஒன்று இருக்கும். இந்த 3ல் கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தவறான இணைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்தியாவில் அங்கங்கே நடந்திருக்கும். குறிப்பாக விவசாயிகள் நிறைய கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நிறைய கழகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாப்னா கழகம்ங்கிறது வங்காளத்தில் நடந்திருக்கும், சந்தால் கழகம் பீகாரில் நடந்திருக்கும், இண்டிகோ கழகமும் வங்காளத்தில் தான் நடந்திருக்கும். தக்கான கழகம்ங்கிறது மகாராஷ்டிரா பகுதியில் புனேவில் நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்கிறது மட்டும் இதில் தப்பு. அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த பகுதிகளில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான். மற்ற எல்லா இடத்துலையுமே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கும், சத்தீஸ்கரில் இருக்காது, சரிங்களா? அடுத்த 6வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சேன். இதை யாராவது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு பார்க்கலான்ட்டு வச்சேன், பட் யாருமே பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் நான் ஆப்ஷனே தப்பாக செட் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி உங்களுக்கு ஆன்சருக்கு கொடுக்கும்போது நான் ஆன்சராக கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுவுமே தப்பு தான். ஏன்னா நான் கொஷினில் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை மட்டும் தேர்ந்தெடுன்ட்டு கேட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 3, 4 தான் தப்பு. ஏன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 1937 மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அதேமாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்டது 1934, சரிங்களா? இந்த 2 தான் தப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும்னா 3,4ன்னு வந்திருக்கும். பட் அது ஆப்ஷனில் எங்கேயுமே இருக்காது. ஸோ நீங்கள் டெஸ்ட்டை எந்த அளவுக்கு கொஞ்சம் சீரியஸாக எழுதுறீங்க, எந்த அளவுக்கு கொஷினெல்லாம் நல்லா நோட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நானாக ஒன்று வச்சேன். பட் இது வரைக்கும் அதை என்கிட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி, அப்போ எல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களா என்னன்னே தெரில. சரி, ஓகே. சரி, அடுத்த கொஷின் பாருங்கள்.
தூயாள் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறாள். அப்பள்ளியில் தினம்தோறும் அக்குறிப்பிட்ட மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம். தூயாள் வேற்று மதத்தினை பின்பற்றும் மாணவி என்பதால் அந்த போதனைகளிலும் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தாள். மேற்கண்ட நிகழ்வோடு பொருந்தும் இந்திய அரசியலமைப்பு விதியினை காண்க. ஸோ இந்த மாடலில் இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்டது கிடையாது. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மலாக இந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு விதி ஏதாவது ஒரு விதியை கொடுத்துட்டு அந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதை பற்றி சொல்கிற விதி என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் மாதிரி கொடுத்துட்டு அதோட பொருந்துகிற விதி இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்லாம் அது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இனிமேல் கேட்கலாம். சரிங்களா? எப்போதுமே நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் படிச்சுக்கணும். இனிமேல் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஷின் பாருங்கள். தூயாள் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறாள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பாருங்கள், மதம் சார்ந்த ஸ்கூல் தான் அது. சரிங்களா? அது மதம் சார்ந்த பள்ளி தான், ஆனால் அரசு உதவி பெறும் மதம் சார்ந்த பள்ளி. சரிங்களா? ஸோ அது முக்கியம். அடுத்தது, அப்பள்ளியில் தினம்தோறும் அக்குறிப்பிட்ட மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம். ஸோ ஒரு மதம் சார்ந்த பள்ளிங்கும்போது அங்கே அந்த மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடக்கும் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தூயாள் வேற்று மதத்தினை பின்பற்றும் மாணவி என்பதால் அந்த போதனைகளிலும் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அப்படின்னு இருக்கா. இப்போ இதே மதம் சார்ந்த பள்ளி முழுக்க முழுக்க அட்டானமஸாக இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது இந்த ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லுவாங்கள்ல, முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா அங்கே மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே கட்டாயமாக கலந்துக்கணும். சரிங்களா? அதுக்கு விருப்பம் உள்ளவங்க தான் அந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மதம் சார்ந்த பள்ளி, சரிங்களா, ஏதோ ஒரு மதம் சார்ந்த பள்ளி முழுக்க முழுக்க ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குன்னு வச்சுங்க. அங்கே அந்த மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணும். இந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க மட்டும்தான் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் கொஷினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளி. சரிங்களா? ஸோ அப்போ மதம் சார்ந்த பள்ளி தான், ஆனால் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்கூலில் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல்லையுமே அந்த மதம் சார்ந்த போதனைகளும் வழிபாடுகளும் நடக்கும். ஆனால் விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்கணும். சரிங்களா? விருப்பம் இல்லாதவங்களை கலந்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ இதை பற்றி இந்திய அரசியலமைப்பு விதி 28 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே எந்த விதமான மதம் சார்ந்த போதனைகளோ வழிபாடுகளோ நடக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு மதத்தையும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அப்போ கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூலில் ஏதாவது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணாங்கன்னா, சரிங்களா, ஏதாவது ஒரு மதம் சார்ந்த வழிபாடோ போதனைகளோ நடந்ததுன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அங்கே எந்த விதமான மதம் சார்ந்த போதனைகளோ வழிபாடுகளோ நடக்கவே நடக்காது. மதம் சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தால் அங்கே மதம் சார்ந்த போதனைகள் வழிபாடு நடக்கும். பட் விருப்பம் உள்ளவங்க மட்டும் கலந்துக்கலாம். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குது, மதம் சார்ந்த ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா அங்கே கட்டாயமாக அங்கே படிக்கிற எல்லாருமே அந்த மதம் சார்ந்த போதனைகள்லையும் வழிபாடுகள்லையும் கலந்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு ஒரு டேரக்ட் கொஷின் தான். சரிங்களா? ஸோ இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து வாரிசு சட்டம் 1956, மகப்பேறு நல சட்டம் 1961, தொழிற்சாலை சட்டம் 1948. டேரக்ட் கொஷின் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, பார்த்துங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு மாநில சட்டமன்றத்தில் இடம்பெறக்கூடிய அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக 500 பேர் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 60 பேர் இருக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கேன்னா அதிகபட்சத்தை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு மாநில சட்டமன்றத்தில் இடம்பெறக்கூடிய அதிகபட்ச அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவதாக தான் குறைந்தபட்சம் வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 500 வரணும், ரெண்டாவது 60 வரணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து மேத்ஸ் கொஷின் கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இது ஒரு நேரடி வினாதான். சரிங்களா? ஊழல் தடுப்பு சட்டம் 1988, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016. இப்போது இந்த சட்டங்கள் இதெல்லாம் படிக்கணுமா? அதே மாதிரி நம்ம பிகினிங்லேயே இந்த கருப்பு பணம் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் படிக்கணுமா? அதெல்லாம் சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிட்டியில் பொது வாழ்வில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இப்போ இந்த கருப்பு பணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஊழலுடைய ஒரு
என்ன சொல்கிறது, ஊழலுடைய ஒரு கரெக்டாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கருப்பு பணம் நமக்கு எங்கேருந்து வரும்? ஊழல் செஞ்சு தான் வரும். சரிங்களா? தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் தான் கருப்பு பணம் அப்படிங்கிறது. அதை கணக்கில் காட்ட மாட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ஊழல் செய்கிறதுனால நம்ம வாங்குகிற பணம் கருப்பு பணம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்சிங்கன்னா அதை வந்து காட்டலாம். சரிங்களா? காட்டி டேக்ஸ் கட்டுவீங்க. சில பேர் நேர்மையாக சம்பாதிக்கிறதையுமே டேக்ஸ் கட்டாமல் மறைச்சிருவாங்க. பட் மேக்ஸிமம் கருப்பு பணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா லஞ்சம் மூலமாக வாங்கின பணமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு லஞ்சம் ஊழலுங்கிறது சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இதில் இதெல்லாம் கொஷின் எடுக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற கொஷின் எல்லாமே சிலபஸோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சிலபஸ் தாண்டி நான் கொஷின் எடுக்க மாட்டேன். ஒரு 90%, 99% வரைக்குமே சிலபஸில் இருக்கிற விஷயங்களை தான் கொஷினாக எடுப்பேன். ஸோ அப்போ இந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலை கொஞ்சம் தடுக்கிறதுக்கான சட்டங்கள் தான். ஊழல் தடுப்பு சட்டம், பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம், இது எல்லாமே ஊழலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் தான். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1955. குடியுரிமை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் 5-11. ஸோ அடுத்து நீல் தர்பனுங்கிறது எதனோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ கழகம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு டேரக்ட் கொஷின் தான். அடுத்து பாருங்கள், இந்திய நாடாளுமன்றம் என்பது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்திய நாடாளுமன்றம்ங்கிறது மக்களவை, மாநிலங்களவை இந்த ரெண்டுத்தையுமே குறிக்கும். சரிங்களா? ஏன்னா மக்களவை, மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம். அப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. கரெக்டு தான். ஏன்னா மக்களவை ஃபுல்லாகவே என்ன, மக்கள் பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க. மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான் மக்களவையில் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நியமன உறுப்பினர்களை கொண்டது. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா மாநிலங்களவையில் ஒரு 12 பேர் வந்து நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு இருக்கா? இது தப்பு. ஏன்னா நாடாளுமன்றங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுமே சேர்ந்தது. அதில் மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து பொதுவாக 5 வருஷம், ரைட்டுங்களா? ஆனால் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். சரிங்களா? ஸோ அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 வருஷம். ஸோ அடுத்து பாருங்கள், 2 அவைகளை கொண்டதுங்கிறது கரெக்டு. இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவைகள் இருக்குது. ரைட்டு தான். அப்போ 1-2 நாள் தான் கரெக்டு. ஸோ அடுத்து மேத்ஸ் கொஷின் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் கிடையாது. அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி ஜான்சி ராணி கிடையாது, வேலு நாச்சியார். 1806 நடந்த வேலூர் கழகம் முதல் இந்திய சுதந்திர போர் என்று போற்றப்படுகிறது. இது தப்பு. ஏன்னா 1857 நடந்த பெரும் கழகத்தை தான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் தலைப்பாகை. சரிங்களா? கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் வந்து 1857 புரட்சிக்கு தான் உடனடி காரணமாக இருக்கும். வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் வந்து தலைப்பாகை. ஸோ அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று: வன்முறை கலவரங்களின் போது அவ்விடத்தில் இருக்கும் ஒரு இந்திய குடிமகன் பொது சொத்துக்கள் சேதமடையாமல் இருக்கும் வகையில் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கும் முனைப்பில் செயல்படாதவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படலாம்ங்கிறது தப்பு. சரிங்களா? ஏன்னா இந்திய அரசியலமைப்புடைய விதி 51A, அதாவது அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பொது சொத்துக்களை பாதுகாத்தலுங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை செஞ்சே ஆகணும்லாம் கிடையாது. ஒரு இடத்துல கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கோம், பஸ்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கடையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஏன் உயிரை காப்பாற்றிக்க பார்ப்பேனா, இல்லை அங்கே போய் அதெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருப்பேனா? அஃப்கோர்ஸ் காப்பாற்றணும். சரிங்களா? பொது சொத்துக்கள் சேதமடையாமல் காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை தான். பட் அதனால் என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுங்களா, நாங்கள் போக மாட்டோம் இல்லையா? அப்போதைக்கு என்னுடைய உயிர் தானே எனக்கு முக்கியம். சரிங்களா? ஏன்னா இந்திய அரசியலமைப்பு விதியிலேயே உயிர் வாழ்வதற்கான உரிமைன்னு ஒன்று இருக்குது. இதாவது கடமை தான், நமக்கு அடிப்படை உரிமைங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் காரணம் கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பின் விதி 51A கீழ் பொது சொத்துக்களை பாதுகாத்தல்ங்கிறது ஒரு அடிப்படை கடமையாக இருக்குங்கிறது கரெக்டு தான். பட் அதை நம்ம செஞ்சே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அடிப்படை உரிமைகளில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டால் அதுக்காக உங்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். அடிப்படை கடமைகளை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர். மேற்கண்ட கூற்று எதை பற்றியது என்பதையும் அக்கூற்றினை கூறியவரையும் காண்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சதி பற்றி
நிக்கோலோ கோண்டிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சதினா என்ன? ஆண்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க கூடயே பெண்களும் சேர்ந்து இறந்துருவாங்க. அதை தற்கொலை பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னதுன்னா நிக்கோலோ கோண்டி. அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994. ஒரு நேரடி வினா. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்றில் பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இது கரெக்டு தான். சரிங்களா? 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்ப அதில் வந்து சமய சார்பற்றங்கிற வார்த்தை வந்து முகவுரையில் இருக்காது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் சமய சார்பற்றங்கிற வார்த்தை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக தான் அந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அது கூட இன்னொரு 2 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. சோசலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டி. இந்த செக்குலரிசம்ங்கிறது தான் சமய சார்பற்ற தன்மைங்கிறது. ஸோ அது கூட வந்து சமதர்ம, அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடா, எனக்கு தமிழில் கரெக்டாக ஞாபகம் வரல டக்குன்னு, ஒருமைப்பாடுன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த 2 வார்த்தையுமே கூட சேர்த்துருப்பாங்க. அப்போ கூற்று வந்து கரெக்டு தான். அடுத்து காரணம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். இப்போ வெளிநாட்டிலேருந்து, இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க இங்கே வராங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுடைய மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. எப்பா நீ பாகிஸ்தான்லேருந்து வர, நீ வந்து உன்னுடைய மதத்தை வந்து இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், நீ இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அஃப்கோர்ஸ் இங்கேயும் முஸ்லீம்கள் இருக்காங்க, இஸ்லாம் மதம் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், உனக்கு பொருந்தாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியலமைப்பு விதி 15, 16, 19, 29, 30. சரிங்களா? இந்த 5 உரிமைகளை தவிர மற்ற எல்லா உரிமைகளும் எல்லாருக்குமே பொருந்தும். இந்திய குடிமக்கள் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸுக்கும் பொருந்தும். சரிங்களா? விதி 15, 16, 19, 29, 30 இது மட்டும்தான் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கும். மற்றது எல்லாமே வந்து இந்திய குடிமக்கள் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டும் சரிதான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 1950 இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வரும்போது இதில் சமய சார்பற்றங்கிற வார்த்தை கிடையாது. அதே மாதிரியே இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறதுங்கிற இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு நேரடி வினா தான். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 25/1/1950. இந்தியா வந்து குடியரசாகிறதுக்கு முதல் நாள். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி வந்து 15. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி காலம் 6 வருஷம் தான். மற்ற தேர்தல் ஆணையருடைய பதவி காலமும் 6 வருஷம் தான். மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான். சரிங்களா? மாநில தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாம் நடத்துறது தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ரெண்டுமே வந்து மேத்ஸ் கொஷின் தான், கடைசியாக பார்த்துப்போம். அடுத்து பாருங்கள், சங்ககால தமிழகத்தில் ஜாதி அமைப்பு வேரூன்றி இருந்ததுங்கிறது தப்பு. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற அளவுக்கு ஜாதி அமைப்புலாம் கிடையாது. அப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க செய்கிற வேலையை பொறுத்து அவங்கள பிரித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப இந்த தீண்டாமை கொடுமை, இந்த சாதிய வன்கொடுமைகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ அடுத்து காரணத்தில் பாருங்கள், சங்க காலத்தில் ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் பல்வேறு சமூக குழுக்கள் உருவானது. இது கரெக்டு தான். சரிங்களா? இதுதான் இப்போ நான் சொன்னது. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்கள பிரித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இருக்கிற மாதிரி இவங்க தீண்டத்தகாதவர்கள், இவங்க வந்து கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, அந்த மாதிரிலாம் அப்போ இல்லை. ஸோ அப்போ இதில் கூற்று தப்பு, காரணம் சரி. அடுத்து பாருங்கள், 1857ஆம் ஆண்டு நடந்த பெரும்புரட்சியின் போது பீகாரில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தீங்கன்னா கன்வர் சிங். டெல்லியில் புரட்சியை அடைக்கியவர் பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன். சரிங்களா? அப்போ 4-5. ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு நேரடி வினா தான். சரிங்களா? பொறுத்துக. வரதட்சணை தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 1961. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 சுதந்திரம் வாங்கின வருஷம். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா 1804. சாரதா சட்டம் 1930. இந்த சாரதா சட்டம் 1929னும் சில புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நானும் நிறைய இது சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி மாறி மாறி தான் வருது. ஸோ 1930, 29 ரெண்டில் எது கொடுத்தாலும் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆளுநர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடு.
மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார். ஸோ இது தப்பு. ஏன்னா மாநிலத்தோட உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்து மாநில அரசின் குற்றச்சாட்டு தீர்மானம் மூலம் பதவிக்காலம் முடியும் முன்னரே ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதுவும் தப்பு. மாநில அரசாலலாம் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் நினைச்சா அவரை பதவி விலக சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதான். அப்பாயின்ட் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான், அவரை பதவியிலிருந்து தூக்குறதும் குடியரசுத் தலைவர் தான். ஸோ அடுத்து பாருங்கள், மாநில சட்டமன்றத்திற்கு 1/6 உறுப்பினர்களை நியமிக்கிறார். இதுவும் தப்பு தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாநிலங்களில் 2 அவைகள் இருக்கும். சில மாநில சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவைகள் இருக்கும். மேலவை கீழவைன்னு 2 இருக்கும். அதில் மேலவைக்கு தான் 1/6 உறுப்பினர்களை ஆளுநர் நியமிப்பார். ஸோ ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சாதாரண மசோதாக்கள் சட்டமாக ஆளுநரின் ஒப்புதல் தேவையில்லை. இதுவும் தப்பு. சரிங்களா? ஏன்னா சாதாரண மசோதாவாக இருந்தாலுமே அது சட்டமாகணும்னா ஆளுநருடைய ஒப்புதல் தேவை. ஸோ சாதாரண மசோதான்னு இல்லை, எந்த ஒரு மசோதா சட்டமாகணும்னாலும் அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவை. ஸோ அடுத்து பாருங்கள், தற்போது இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 659. இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 7 தேசிய கட்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவலை நம்ம எப்போதுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடுதா குறைதானு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. சங்க காலத்தில் செம்பை கொண்டு கருவிகள் செய்வதும் முக்கிய தொழிலாக இருந்தது அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? ஏன்னா இப்போ இரும்பை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்பு நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் நமக்கு வரும். பட் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி சங்க காலத்தில் உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டதுங்கிறதும் கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்காலத்தில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் பெரிஃப்ளஸ் என்ற நூலில் உள்ளது. இதுவும் கரெக்டு தான். சங்ககால பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன்வந்தது பற்றி சங்க இலக்கியங்களில் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அதை விரும்பி செஞ்சாங்க. பெண்கள் என்னன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களே விருப்பப்பட்டு அவங்களும் அவங்களுடைய உயிரை விட்டாங்க. அதுதான் பிற்காலத்தில் என்னாச்சுன்னா ஒரு கம்பல்சன் ஆனிச்சு. சரிங்களா? பிகினிங்கில் அவங்களா பிடிச்சி செஞ்சாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபும் இறந்துருவாங்க. அதை அவங்க பிடிச்சி செஞ்சாங்க. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை கம்பல் பண்ணாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் புருஷன் செத்தானா நீயும் செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணாங்க. ஸோ ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், இது நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், சரியான இணைகளை மட்டும் தேர்ந்தெடு. இதில் 3, 4 தான் கரெக்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2ம் தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், விடுபட்டதை கண்டறிய கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் பதவி காலம் நிலையான ஒன்றல்ல. இது கரெக்டு தான். இதுக்கான காரணம் நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். முதலமைச்சர் பதவியில் இருக்கணும்னா அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கணும். சரிங்களா? சட்டமன்றத்தில் அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கணும். கட்சிக்கு பெரும்பான்மைனா என்ன? அவருடைய கட்சி இல்லைனா கூட்டணி கட்சியை சேர்த்து பெரும்பான்மை இருக்கணும். இப்போ பெரும்பான்மைனா என்னென்னா, மொத்தம் ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சட்டமன்றத்தில் 200 சீட் இருந்தால் முதலமைச்சருடைய கட்சி இல்லைனா அவருடைய கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து 101 சீட்டாவது மினிமம் இருக்கணும். சரிங்களா? மொத்தம் 200 சீட்டுனா அதில் பாதிக்கு மேலே ஒரு சீட்டாவது இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அவரால் முதலமைச்சராக இருக்க முடியும். அது கம்மியானுச்சுன்னா அவருடைய பதவி காலியாகிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டு தான். கூற்றுங்கிறது கரெக்டு தான். காரணத்தில் பாருங்கள், மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத ஒருவரும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம். இதுவும் கரெக்டு தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவர் எம்எல்ஏவாகணும். சரிங்களா? மாநில சட்டமன்ற உறுப்பினராகணும். இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த பி ஆப்ஷனை பாருங்கள். தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் எத்தனை மகிழ்ச்சின்னு இருக்குது. ஆக்சுவலாக எத்தனைங்கிறது என்ன? ஒரு கேள்வி வினாச்சொல். சரிங்களா? வினாச்சொல். அப்போ வினாச்சொல் ஒரு சொற்றொடரில் வந்தாலே ஃபைனலாக அதில் கொஷின் மார்க் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் பியில் தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் எத்தனை மகிழ்ச்சி அப்படின்னு எத்தனைங்கிற வினாச்சொல் இருக்குது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி இல்லை. அப்போ இதை வச்சு இது நீங்கள் தப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள். உன் வீட்டில் எத்துணை அறைகள் உள்ளன அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த எத்துணைங்கிறது நம்ம ஒரு ஆச்சரியத்தில் சொல்கிறது. அதான் அளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அறைகள் இருக்குது, எவ்வளோ ரூம் இருக்குன்ட்டு அந்த ஆச்சரியமாக சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எத்துணை அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல கொஷின் மார்க்கு தேவை கிடையாது. சரிங்களா? உன் வீட்டில் எத்துணை அறைகள் உள்ளன்னு நம்ம ஒரு ஆச்சரியத்தில் கேட்குறோம். இவ்வளோ ரூம் இருக்கா அப்படின்ட்டு ஆச்சரியத்தில் கேட்குறோம். ஸோ அப்போ அங்கே கொஷின் மார்க்கு தேவை கிடையாது. அப்போ ரெண்டுமே தப்பு தான். ஏவும் தப்பு, பியும் தப்பு.
அடுத்து சியும் தப்பு தான். குலைக்கின்ற நாய் கிடையாது, புரைக்கின்ற நாய். சரிங்களா, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சியும் தப்பு தான். டி பாருங்க கரெக்ட். திருமணத்திற்கு அனைவரும் தவிராமல் வருகை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருக்கா, இது வந்து கரெக்ட். இங்கே என்ன ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவிராமல் அப்படின்னா என்ன இருக்குன்னா, அதை தவிர்க்காமல், சரிங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இப்போ இதே இதே இந்த இந்த கடைசியாக இருக்கு இல்லையா ஆப்ஷன் டி, அதில் வந்து டைமிங் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். திருமணத்திற்கு அனைவரும் காலை 10 மணிக்குள் அப்படின்னு இருந்தால் அங்கே வந்து தவறாமல் அப்படின்னு வரணும். சரிங்களா, 10 மணிக்குள் தவறாமல் வந்துருங்க அப்படின்னு வரணும். ரைட்டுங்களா, டைமிங் வச்சு சொன்னால் தவறாமல் அப்படிங்கிறது வரணும். ஜென்ரலாக சொன்னாங்கன்னா தவிராமல்னு வரணும். இந்த தவிராமல்னால் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு வராமல் அவாய்ட் பண்ணாதீங்க, அதாவது தவிர்த்துடாதீங்க, என்னுடைய கல்யாணத்தை தவிர்த்துடாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா, ஸோ டைமிங் கொடுத்துட்டாங்கன்னா தவறாமல் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்து பாருங்கள், மாநில சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். இது தப்பு, ஏன்னா 62 தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையானதாகும். இதுவும் தப்பு தான், நிலையானது அல்ல, அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சூழலை பொறுத்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவும் தப்பு தான். உயர்நீதிமன்றத்தில் 10 வருஷம் வழக்கறிஞராக இருந்தாலே போதும். அடுத்து, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர பிற நீதிபதிகள் அனைவரும் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் தப்பு தான். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நீதிபதிகளுமே குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தான், சரியானது எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள், பாண்டிச்சேரி மக்கள் 1962ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமையை பெற்றனர். காரணம் பாருங்கள், எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அதே மாதிரி காரணம் கூற்றை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. பாண்டிச்சேரி மக்கள் வந்து 1962 தான் இந்திய குடிமக்களாக மாறுறாங்க. சரிங்களா, ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்கிறது ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்போ 1962 வரைக்கும் பாண்டிச்சேரி வந்து இந்திய நிலப்பகுதியில் இருந்தாலும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்ததுனால அந்த பகுதி மக்கள் வந்து இந்திய குடிமக்களாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 1962 தான் பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த 1962 அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்திய குடிமக்களாக மாறிடுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போது கூற்றில் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து காரணத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. 1962 தான் பாண்டிச்சேரி மக்கள் வந்து இந்திய குடிமக்களாக மாறுறாங்க. காரணம் என்ன, 1962 தான் பாண்டிச்சேரி இந்தியாவோட இணையுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு என்ன பண்ணுன்னா அப்பகுதி மக்களுக்கு இந்திய குடியுரிமையை கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் தருக அபத்தம். அபத்தம்னா தவறு. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, பார்த்தோன்னே எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் தெரியாதவங்க யாராவது இருந்தால் கூட சொல்கிறேன், அவன் பேசுகிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது, அவன் சொல்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக அதுக்கு 2 அர்த்தம். ஒரு அபத்தம்னா பொய்ன்னு சொல்லுவாங்க. அவன் பேசுகிறது ரொம்ப அபத்தமாக இருக்குன்னா அவன் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப பொய்யா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பொய்யா இருக்குன்னா என்ன அர்த்தம், தவறாக இருக்குன்னு தானே அர்த்தம். பொய்னா என்ன, உண்மையை மாற்றி சொல்கிறது. சரிங்களா, அதாவது உண்மையை தப்பாக சொல்கிறது, உண்மையை தவறாக சொல்கிறது. ஸோ அபத்தம்னா தவறுங்கிற அர்த்தம் வரும். ஸோ அடுத்து இது வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி 27. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3மே தப்பு தான். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1997 ஏப்ரல் 17 ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு விதி 39Fல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. போக்சோ சட்டம் பார்த்தீங்கன்னா 2012. சரிங்களா, ஃபஸ்ட்டு 3மே தப்பு தான், 4 மட்டும்தான் கரெக்டு. தவறான இணைகளை தான் சூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3. அடுத்து பாருங்கள், ஹரப்பா மக்கள் குதிரைகளை பயன்படுத்தவில்லை, இது கரெக்டு தான். ஹரப்பா மக்கள் இரும்பின் பயனை அறியவில்லை, இதுவும் கரெக்டு தான், ஏன்னா அவங்க செம்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, ஹரப்பா மக்கள் பட்டு துணிகளை பற்றி அறிந்திருக்கவில்லைங்கிறது தப்பு, ஏன்னா பட்டாடை பருத்தி ஆடை ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 3 மட்டும் தப்பு இல்லை. அடுத்து 4வதாக உள்ளது கரெக்டு தான், ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 28. உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு அதோடைய அதிகார வரம்புகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் 124 to 147. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான். சரிங்களா, ஸோ உயர்நீதிமன்றங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும்.
அந்த உயர்நீதிமன்றத்திலேயே நம்ம அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பிலேயே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கூட நம்ம உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குவதும் உச்சநீதிமன்றம் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் முதலாக பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1951 to 52 வரைக்கும் நடந்திருக்கும். பல கட்டமாக நடந்திருக்கும். ஏன்னா ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக நடக்கும். ஸோ ஒரே நாளில் நடத்தாமல் பல கட்டங்களாக 51 to 52 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது தப்பு தான். ஏன்னா 93லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1993 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு தான். ஆனால் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. அரசியலமைப்பு சாராத அமைப்பு. இப்போ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தை சொல்லலாம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பு விதி 324லேயே சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பு விதி 324லேயே சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புலேயே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. பட் இந்த மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி இந்திய அரசியலமைப்புலலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வந்து ஒரு சட்டம் போட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அது சட்ட ரீதியான அமைப்பு தான். ஆனால் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. அதே மாதிரி அதனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள், அப்படி இல்லைன்னா 70 வயசு வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், மனித உரிமை வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க இந்த ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இது வந்து கரெக்ட். சரிங்களா? ஏன்னா மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனித உரிமை மீறல் ஒன்று நடந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு தப்பு நடந்ததுன்னா அது சம்மந்தமாக விசாரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குற்றவாளிக்கு இவங்களால தண்டனைலாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம், இவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு கரெக்டு தான், இவங்க மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் இவங்களால தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகார பகிர்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது மத்திய அரசுக்கு என்னென்ன விஷயத்தில் அதிகாரம் இருக்குது, மாநில அரசுகளுக்கு என்னென்ன விஷயத்தில் அதிகாரம் இருக்குது, பொதுவாக 2 பேருக்கும் என்னென்ன விஷயத்தில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த வெளியுறவு கொள்கைங்கிறது மத்திய பட்டியலில் வரும். அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கணுங்கிறத மத்திய அரசு தான் தீர்மானிக்கணும். சரிங்களா? வெளியுறவு கொள்கைனா ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து யார் யார் கூடலாம் நட்பாக இருக்காங்க, எந்தெந்த நாடு கூடலாம் நட்பாக இருக்காங்க, எந்தெந்த நாடு கூடலாம் வியாபாரம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையான இந்த தொடர்பை பற்றி முடிவு பண்ணுற அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து விவசாயம் வந்து மாநில பட்டியலில் இருக்குது. சரிங்களா? மத்திய பட்டியலெல்லாம் மாநில பட்டியலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும். சரிங்களா? விவாகரத்தும் பொதுப்பட்டியலில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதில் அந்த 4th மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள்ங்கிறது மாவட்ட அளவிலான சிவில் வழக்குகளை கையாளக்கூடிய நீதிமன்றம், கரெக்டு தான். வருவாய் நீதிமன்றம் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை கையாளக்கூடிய நீதிமன்றம், கரெக்டு தான். அமர்வு நீதிமன்றங்கள்னால் கிரிமினல் கேசஸ், சரிங்களா, குற்றவியல் வழக்குகள், அதுவும் கரெக்டு தான். ஸோ இதில் இந்த சிவில் கேஸ் அப்புறம் கிரிமினல் கேஸ்னால் என்னென்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாமல் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இதை விட்டுறலாம். இல்லைனா கூட நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். நம்ம வந்து நீதிமன்றங்கள்லாம் பற்றி பார்ப்போம்ல, அப்போ சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாளக்கூடிய நீதிமன்றங்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தப்பு. ஸோ நம்ம சரியானதான் கேட்டிருக்கோம். 1, 2, 3 கரெக்ட். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 30 நாட்களுக்குள் தகவல்கள் வழங்கப்படுதல் வேண்டும். சரிங்களா? அதே மாதிரியே தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்று உளவுத்துறை பணியகம். இதில் எல்லை பாதுகாப்பு படையும் விலக்களிக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்று தான். பட் அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது ஆப்ஷன் சியை எடுத்தீங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து அதில் தப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, இல்லை ஒரு ரோடு போட போகிறாங்க, இல்லை ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அந்த பாலத்துக்கு வந்து முறைப்படி டெண்டர் விட்டாங்களா, கொட்டேஷன்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா, பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு அலோகேட் பண்ணாங்க, அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து தகவல்களாக கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறேன். பட்டு மேட்ரு தான், கவர்மெண்ட் செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஒரு உரிமையை கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரியே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்கீமில் எத்தனை பேர் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, அந்த ஸ்கீம் மூலமாக எத்தனை பேருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு தொழில் தொடங்குறதுக்காக சரிங்களா, படித்தவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தொழில் தொடங்குறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தா அந்த ஸ்கீமில் இது வரைக்கும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதில் ஜாயின் பண்ணி தொழில் தொடங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான தகவல் கூட நாம் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இரும்பு எழுத்து மிஸ்டேக் இருக்குது இதில். இரும்பு காலத்தில் பதிலாக இரும்பு கலாத்தில்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இரும்பு காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதுங்கிறது கரெக்டு. ஏன்னா சங்க காலத்துக்கு முன்னாடி இரும்பு காலம் தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ அது அப்படியே வந்து இரும்பு காலத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் அப்படியே சங்க காலத்துலேயும் ஃபாலோ ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், காரணம் இரும்பு காலம் என்பது சங்க காலத்திற்கு முந்தைய காலமாகும். கரெக்டு தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. இது என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப சிம்பிள். இரும்பு காலம்னு ஒன்று இருந்தது. அந்த இரும்பு காலத்தில் இருந்த நிறைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககால மக்கள்கிட்டையும் இருந்தது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடி தான் இரும்பு காலம் இருந்திருக்கும். அப்போது சங்க காலத்தை சேர்ந்த இந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய மூதாதையர்கள், அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக அந்த இரும்பு காலத்தை சேர்ந்த பண்பாடெல்லாம் அப்படியே சங்க காலத்தில் இருந்தவங்களுக்கும் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்களில் பொருந்தாதது எது? ஒற்றை குடியுரிமைங்கிறது ஒற்றையாட்சி முறைக்கு பொருந்தும். அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மையும் ஒற்றையாட்சி முறைக்கு பொருந்தும். அரசியலமைப்பின் நெகிழாத்தன்மை பொருந்தாது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பாலிட்டியில் இந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து இதை நான் கொஞ்சம் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை நடைமுறையில் உள்ளது. இது கரெக்டு தான். இந்தியாவில் 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறையில் இயங்குகின்றன இருக்குது. இதுவும் கரெக்டு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? கூற்றுன்னு சொல்லியிருக்கிறதும் கரெக்டு தான், காரணத்தில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ ஒருவேளை கூற்றில் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை நடைமுறையில் உள்ளதுன்னு கொடுத்துட்டு காரணத்தில் வந்து இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை பெற்றுள்ளன அப்படின்னு இருந்தால் இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்தியாவில் நிறைய மாநிலத்தில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு மேலே இருக்குது. அதனால் அங்கே 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். பட் அந்த மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லா மாநிலத்திலையும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இருக்குது. 2 மில்லியனுக்கு கம்மியாக மக்கள் தொகை இருக்கிற இடத்துல 2 அடுக்கு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால தான் ஆப்ஷன் பி வந்து இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ கூற்று காரணம் இந்த டைப் கொஷின் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? கூற்று காரணம் இந்த ரெண்டுத்துலேயுமே இருக்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா கூற்றில் சொல்லியிருக்கிற விஷயத்தை காரணத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது கூற்றில் சொல்லியிருக்கிறதுக்கான காரணமாக அந்த காரணத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வந்து கணித வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வணிகர் ஒருவர் ஒரு மிதிவண்டியை 500 லாபம் சேர்த்து விற்பனை விலையாக நிர்ணயிக்கிறார். முருகன் என்பவர் விற்பனை விலையின் மீது 15% சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தி 6325க்கு அந்த மிதிவண்டியை வாங்கினாரெனில் மிதிவண்டியின் உண்மை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிளுடைய உண்மையான விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு உண்மையான விலை என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸுங்கிற உண்மையான விலை கூட கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 500 ரூபா லாபமாக சேர்த்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ எக்ஸுங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 4000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஏதோ ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு கூட கடைக்காரர் ஒரு 500 ரூபா லாபமாக சேர்த்துக்கிறாரு. சரிங்களா? ஏன்னா வாங்கின விலைக்கே விற்று அவருக்கு ஒன்றும் கிடைக்காது இல்லையா? அதனால் அவர் வந்து எக்ஸுங்கிற விலைக்கு வாங்கியிருப்பார். அது கூட 500 ரூபா சேர்த்துக்கிறாரு. இப்போது இந்த விலையை கொடுத்து முருகனுங்கிறவர் அந்த சைக்கிளை வாங்க போகிறாரு. சரிங்களா? உண்மையான விலை எக்ஸு. அது கூட கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 500 ரூபா சேர்த்துருக்காரு. இப்போ இந்த விலைக்கு முருகன் போயிட்டு அந்த சைக்கிளை வாங்க போகிறாரு. அப்படி வாங்கும்போது கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 15% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்போ முருகன் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த விலைக்கு 15% ஜிஎஸ்டி கட்ட போகிறாரு. ரைட்டா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் சதவீதம் டாபிக் பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். நம்மக்கிட்ட பிகினிங்கில் என்ன இருக்குதோ அது 100%. சரிங்களா? இப்போது முருகன் தான் இந்த சைக்கிளை வாங்க போகிறாரு. முருகன் தான் ஜிஎஸ்டி கட்ட போகிறாரு. சரிங்களா? இப்போ நீங்கள் கடைக்காரரை மறந்துடுங்க. ஏன்னா கடைக்காரர் ஜிஎஸ்டி கட்ட போகிறது. முருகன் தான் ஜிஎஸ்டி கட்டி சைக்கிளை வாங்க போகிறாப்புல. சரிங்களா?
ஸோ அப்போ முருகனை பொறுத்த வரைக்கும் இதுதான் 100%. அதாவது முருகனை பொறுத்த வரைக்கும் சைக்கிளுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 500. சரிங்களா? கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் சைக்கிளுடைய ஆரம்ப விலை வந்து 100%. சாரி, இந்த எக்ஸு, சாரி மன்னிக்கவும், கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் 100%ங்கிறது எக்ஸு. முருகனை பொறுத்த வரைக்கும் 100%. அதாவது முருகனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சைக்கிளுடைய விலை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 500. கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சைக்கிளுடைய விலை பார்த்தீங்கன்னா எக்ஸு. அப்போ கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸுங்கிறது தான் 100%. முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 500ங்கிறது தான் 100%. சரிங்களா? இப்போ முருகன் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 500ல் 15% வந்து ஜிஎஸ்டி கட்ட போகிறாரு. சரிங்களா? ஆல்ரெடி இது 100%. இப்போ இது கூட இன்னொரு 15% ஒரு ஜிஎஸ்டி கட்ட போகிறாரு இது கூட. சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 115%ங்கிறது தான் அந்த மொத்த விலை. சரிங்களா? 6325ங்கிறது இந்த எக்ஸ் ப்ளஸ் 500 இருக்கு இல்லையா, அதில் 115% தான். அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் அந்த 6325 ரூபா வரும். ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணலாமா? 115/100 ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 500 ஈக்குவல் டு 6325 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாமா இல்லை அப்படியே வச்சு எழுதலாமா? சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா அங்கே 25 100 23 5 115. ஸோ பாருங்கள், இதை இங்கே கொண்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? அப்போ 23 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 500 ஈக்குவல் டு 6325 இன்ட்டு 20ன்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். எல்லாம் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ பண்ணிவிடுவோம். 23 உள்ளே கொண்டு போய் பெருக்கணும்னா 23 எக்ஸு ப்ளஸ் 23 இன்ட்டு 500ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 6325 இன்ட்டு 20ன்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ தான் சைக்கிளோட உண்மையான விலை. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? 23 எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். அடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்ன வரும்? 23 இன்ட்டு 500. 23 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 5 20 100 5 3 15 115 வந்துருமா? ஸோ இங்கே 00 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், 6325 இன்ட்டு 20ன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 6325 இன்ட்டு 2 வாட்டி போட்டோன்னா 6000 2 வாட்டி போட்டால் 12000 வரும். 300 2 வாட்டி போட்டால் 600 வரும். 12600. 25 2 வாட்டி போட்டோன்னா 50 வரும். அப்போது 12650. ரைட்டா? ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. அதனால் அந்த 23 எக்ஸை இங்கே வச்சுப்போம். இந்த ஒரு 11500ங்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ 126 500. இது இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்தால் மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ 11 500ன்னு வரும். 0 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 2ல் 1 போயிடுச்சுன்னா பாக்கி 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 23 எக்ஸு ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஒரு 1 இருக்குது இல்லையா, 23 எக்ஸ் ஈக்குவல் டு 1,15,000 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 23 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ 115 000/23. 115ல் எத்தனை 23 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5000ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த சைக்கிளுடைய உண்மையான விலை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அந்த 5000த்தில் தான் கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 500 ரூபா சேர்த்துக்கிறாரு. அப்போ 5500 மாறுமா? இப்போ முருகன் என்ன பண்ணுறாப்புலனா இந்த 5500 மேலே ஒரு 15% ஜிஎஸ்டி கட்டுறாரு. சரிங்களா? அந்த 5500ல் 15% ஜிஎஸ்டி கட்டும்போது 6325 மாறிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 5500ல் 15% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 800 சொச்சம் வருமா? 825 வரும். இப்போ 5800ஓட நீங்கள் ஒரு 825 கூட்டினீங்கன்னா 6325 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிம்பிள் தான். இந்த லாஜிக் மட்டும் தெளிவாக புரிஞ்சுதுன்னா போதும். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு 3 பின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னங்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிளாஸ் பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துட்டு
அந்த நம்பர்ஸால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் எதுன்னு கேட்டால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, வேணால் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதேமாதிரி ஹச்சிசிஎஃப்னா என்ன, ஒரு 2-3 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கான ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா அந்த நம்பரெல்லாம் வகுக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2, 4, 12ன்னு 3 நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கான ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான். சரிங்களா? இப்போ அதே மாதிரியே 2, 4, 12ன்னு 3 நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர், சரிங்களா, இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும், 12 கிடைக்கும். அதாவது இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் பார்த்தீங்கன்னா 12 தான். சரிங்களா? இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்பராக கொடுக்காம பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பின்னத்துக்கெலாம் நம்ம எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 6/7, 5/14, 10/21 இந்த 3த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பின்னத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துடணும், கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹச்சிஎஃப் எடுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நடத்துனது தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இப்போ 6, 5, 10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 30 கிடைக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், 30 கிடைக்கும். அதே மாதிரியே 7, 14, 21 இதுக்கு ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா 7 கிடைக்கும். ஏன்னா இந்த 3த்தையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 தான். சரிங்களா? அதே மாதிரியே இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அப்போ 30/7 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள் மற்றும் ஒரே எண்ணிக்கையிலான பென்சில்கள் கிடைக்கும் வகையில் 1001 பேனாக்கள் மற்றும் 910 பென்சில்களை விநியோகிக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு 1001 பேனா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரியே 910 பென்சில் இருக்குது. இப்போ இதை வந்து பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது என்ன நடக்கணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு பையனுக்கு நீங்கள் ஒரு 10 பேனா கொடுத்தீங்கன்னா அடுத்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 10 பேனா கொடுக்கணும், எண்ணிக்கை மாறக்கூடாது. இப்போ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பையனுக்கு நீங்கள் ஒரு 8 பென்சில் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பசங்களுக்கும் 8 பென்சில் தான் கொடுக்கணும், எண்ணிக்கை மாறக்கூடாது. இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? பேனாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே எண்ணிக்கையில் எல்லோரும் கொடுக்கணும். அதேமாதிரி பென்சிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே எண்ணிக்கையில் எல்லோரும் கொடுக்கணும். இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேனாவும் 10 பென்சிலும் 10லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேனாவோட எண்ணிக்கை சமமாக இருக்கணும், பென்சிலோட எண்ணிக்கை சமமாக இருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தா அதிகபட்சமாக எத்தனை மாணவர்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலான்னு கேட்குறாங்க. இப்போ அதிகபட்சமாக ஒரு எக்ஸ் மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுப்போம். ஏன்னா நமக்கு எத்தனை மாணவர்கள்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போது 1001 பேனாவை நம்ம எத்தனை பேர் கொடுக்க போகிறோம், எக்ஸ் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 1001 என்ன பண்ணணும், எக்ஸால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 910 பென்சிலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மாணவர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், 1001, 910ங்கிற இந்த 2 நம்பரையும் எக்ஸுங்கிற ஒரு நம்பரால் வகுக்கணும். அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? இந்த எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர், ஏன்னா அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும், இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறோம். பிரித்து கொடுக்கும்போது சமமாக கொடுக்குறோம். பேனாவையும் சமமாக பிரித்து கொடுக்குறோம், பென்சிலையும் சமமாக பிரித்து கொடுக்குறோம். அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ அந்த மேக்ஸிமம் மாணவர்களுடைய எண்ணிக்கையை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸால் 1001ஐயும் 910ஐயும் டிவைட் பண்ணோன்னா ஒவ்வொரு பையனுக்கும் எவ்வளோ பென்சில் கிடைக்கும், ஒவ்வொரு பையனுக்கும் எவ்வளோ பேனா கிடைக்கும்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 1001, 110 இந்த ரெண்டுத்தையும் நான் ஒரே நம்பரால் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, இந்த 2 நம்பருக்கும் இதுதான் ஹச்சிசிஎஃப்னு அர்த்தம். ரைட்டு தானே? ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இதையும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 நம்பரை சேம் நம்பரால் டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம், ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 1001க்கும் 910க்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சிடுச்சு. அந்த ஹச்சிசிஎஃப் தான் அந்த எக்ஸுங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கு இல்லையோ, ஒரு நிமிஷம் இருங்க, வேறு பேனா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப்னா என்ன, இந்த ரெண்டுத்தையும் காமனாக வகுக்கக்கூடிய
பகா எண்களை எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? பகா எண்களை வச்சு இந்த ரெண்டுத்தையும் காமனாக வகுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 3ஆல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 10னா 3 9 பாக்கி 1, 3 9 பாக்கி 1, 11 தான் வரும். 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3 9, ஆனால் அங்கே 10 இருக்குது. 10 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 3ஆல் முடியாது. 5ஆலையும் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா 1ல் முடியுது. அடுத்த ப்ரைம் நம்பர் நமக்கு தெரிஞ்சது 7. 7ஆல் ட்ரை பண்ணலாமா? 1 7 7, பாக்கி 3 இருக்கும். 4 7 28, பாக்கி 2 இருக்கும். 21னா 3. ஸோ அப்போ 7ஆல் இதை பண்ணலாம். இதை பண்ணலாமா? 7 5 7 70, 11 7 77, 12 7 84, 13 7 91. ஓகே, வரும். சரிங்களா? இப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 1 7 7, பாக்கி 3 இருக்கும். 4 7 28, பாக்கி 2 இருக்கும். 3 7 21. அதே மாதிரி பாருங்கள், 10 7 70, 11 7 77, 12 7 84, 13 7 91. ரைட்டா? 13 7 91, 0 இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் காமனாக எதால் டிவைட் பண்ணலாம்? கண்டிப்பாக 2ஆல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒற்றைப்படையில் முடியுது. 3ஆலையும் பண்ண முடியாது, ஏன்னா 130 3ஆல் பண்ண முடியாது. அடுத்து 5ஆல் இதை பண்ணலாம், இதை பண்ண முடியாது. 7ஆல் பண்ண முடியுமானா முடியாது, ஏன்னா 2 7 14, 3 எக்ஸஸாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. 11ஆலேயுமே பண்ண முடியாது. ஆனால் பண்ணலாமோ? இதை பண்ணிடலாம், ஆனால் இதை பண்ண முடியாது 11ஆல். ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் 13. 13ஆல் ட்ரை பண்ணலாமா? 13ஆல் பண்ணலாம். ரைட்டா? ஏன்னா 10 13 130, 11 13 வந்து 143 வரும். ரைட்டா? ஸோ 11 13 143, 10 13 பார்த்தீங்கன்னா 130. இப்போ இதுக்கு மேலே இது ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் கிடையாது. அப்போ நமக்கான HCF பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? 7 × 13. இப்போ 7 13 எவ்வளோ வரும்? 10 70, 11 7 11 7 77, 12 84, 13 91. ஸோ 91. இப்போ 7 13 பெருக்கணும்னா 91. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ எங்கள் கான்செப்ட் என்னன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. பேனா பென்சில் இருக்குது, இந்த ரெண்டுத்தையுமே மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஒரே சரிங்களா? அதாவது பேனா வாங்க போகிறவங்களுடைய எண்ணிக்கையும் பென்சில் வாங்கிக்க போகிறவங்களுடைய எண்ணிக்கையும் ஒன்று தான், ஆனால் அவங்க வாங்குகிற பேனாவோட எண்ணிக்கையும் பென்சிலோட எண்ணிக்கையும் மாறும். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே நம்பரால் தான், ஆல்மோஸ்ட் இல்லை, ஒரே நம்பரால் தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர்னால் நம்ம என்ன பண்ணணும்னா HCF கண்டுபிடிக்கும். ஸோ அதனால தான் HCF கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு HCF 91 கிடச்சிருக்கு. அப்போ 91 பேருக்கு வந்து இந்த பேனாவையும் பென்சிலையும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, 91 பேருக்கு பேனாவை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பேனா கிடைக்கிது, அதே மாதிரியே ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ பென்சில் கிடைக்குதுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 2 எண்களின் மீப்போவை 8 எனில் கீழ்கண்டவற்றில் எது அந்த 2 எண்களின் மீசிமவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பர் இல்லை ஒரு 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்க, எத்தனை நம்பரோ அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதே நம்பர்ஸோட HCFோட மடங்குகளாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 6ன்னு 2 நம்பர் எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 2 நம்பருடைய HCF பார்த்தீங்கன்னா 2. ரைட்டா? இந்த 2 நம்பரையும் இப்போ வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2, அதுதான் HCFங்கிறது. ஸோ அப்போ இந்த 2 நம்பருடைய HCF பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரியே இந்த 2 6ங்கிற இந்த 2 நம்பருடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6. இந்த 2 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நம்பரை, மிகச்சிறிய நம்பரை தான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 6, இந்த 2ஆலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2ஓட 3 மடங்கு தான் 6. ரைட்டுங்களா? அப்போ HCF உடைய மடங்காக தான் எல்சிஎம் வருது. HCFோட 3 மடங்காக எல்சிஎம் வருது. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 நம்பர் வேணாலும் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 16 எடுத்துக்கலாமா? 16 எடுத்துப்போம். சரி, 4 16 நம்பர் எடுத்துப்போம். இந்த 2 நம்பருடைய HCF பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். அதே மாதிரியே இந்த 2 நம்பருடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 16 வரும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4ஓட 4 மடங்கு தான் 16. இது HCF.
இது எல்சிஎம்மு. இந்த ஹச்சிசிஎஃபோட 4 மடங்கு தான் எல்சிஎம். அதே மாதிரி இங்கே இது ஹச்சிசிஎஃப், இது எல்சிஎம்மு. இந்த ஹச்சிசிஎஃபோட 3 மடங்கு தான் 6. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா, ஒரு 2 நம்பர் இருக்குன்னா இந்த 2 நம்பருடைய ஹச்சிசிஎஃபோட மடங்காக தான் எல்சிஎம் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஹச்சிசிஎஃப் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம் கண்டிப்பாக 8ஓட மடங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள் 24ங்கிறது 8ஓட மடங்கு தான். ஏன்னா 3 8 24. அதேமாதிரி 48 8ஓட மடங்கு தான். 6 8 48. 56 8ஓட மடங்கு தான். 8 7 56. ஆனால் 60 8ஓட மடங்கு கிடையாது. அப்போ நிச்சயமாக இது வந்து எல்சிஎம்மாக இருக்காது. இந்த 2 நம்பரோட எல்சிஎம்மாக இருக்காது. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு கம்பெனி தான் உற்பத்தி செய்த பேனாக்களில் ஒரு வருடத்தில் 65% பேனாக்களை விற்பனை செய்கிறது. அவ்வருடத்தில் 455 பேனாக்கள் விற்பனை செய்யப்பட்டது எனில் உற்பத்தி செய்யப்பட்ட பேனாக்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கலாம், முன்னாடி கொஷினை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு பேனா தயாரிக்கிற கம்பெனி இருக்குது. சரிங்களா? அவங்க ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பேனா தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரித்த பேனாவில் 65% விற்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து நம்பர்ஸில் சொல்லணும்னா 455. சரிங்களா? அப்போ மொத்த பேனாக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போது அந்த வருஷத்தில் அவங்க உற்பத்தி செஞ்ச மொத்த பேனாக்களுடைய எண்ணிக்கை என்ன நமக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பேனா கம்பெனி இருக்குது. அவங்க ஒரு வருஷத்தில் உற்பத்தி செஞ்ச மொத்த பேனாக்களுடைய எண்ணிக்கை எக்ஸு. சரிங்களா? இப்போது இந்த எக்ஸில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 65% விற்றுருக்காங்க. சரிங்களா? எக்ஸில் 65% விற்றுருக்காங்க. இது சதவீதம். இதை நம்ம நம்பர்ஸில் சொல்லும்போது 455. அந்த வருஷத்தில் 455 பேனாவை விற்றாங்கன்னா அடுத்து அதை நம்பர்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸில் 65%ங்கிறது 455 பேனா. ரைட்டா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ பண்ணலாமா? எக்ஸு எல்லுக்கு பதிலாக இன்ட்டு 65/100 = 455. எக்ஸு தான் நமக்கு தேவை. அதனால் எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா தலைகீழாக வந்துடும். 100/65ன்னு வந்துடும். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 20, அதாவது ரெண்டுத்தையும் 5ஆல் அடிக்கலாம். 100 5ஆல் அடித்தோன்னா 20. இதை நாம் 5ஆல் அடித்தோன்னா 13 வருமா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 13 3 டைம் போட்டோன்னா 3 13 39 வரும். பாக்கி 6 இருக்குமா? ரைட்டு தானே? ஆமாம், 6 இருக்கும். அடுத்து 65 13ஆல் அடித்தோன்னா 5 டைம் இருக்கும். அப்போ 35 × 20ன்னு கிடைக்கிது. 35 × 20ன்னு கிடைக்கிது. ஸோ 35 2 70. ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. அப்போ 700. பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அந்த வருஷத்தில் 700 பேனா வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இந்த 700ல் 65% விற்றுருக்காங்க. அதாவது 65%ங்கிறது 455 பேனாவை விற்றுருக்காங்க. சரிங்களா? மொத்த பேனா 700. சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின். 43 73 83 அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 173 தான் வரும். காரணம் என்னென்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். சரிங்களா? அதாவது பகா எண். இந்த 3மே பகா எண். அடுத்து இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிற 4 நம்பரில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பகா எண். இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை வந்து 121 11ஆல் டிவைட் பண்ணலாம். 105 5ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆலையுமே டிவைட் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்றையும் தன்னையும் தவிர எக்ஸ்ட்ராவாக காரணிகள் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், ஐ லவ் யூ என்பது 1 3 2 என்றும் ஐ ஹேட் யூ என்பது 1 4 3 என்றும் குறிக்கப்பட்டால் யூ என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும்? ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தகவல் போதவில்லைங்கிறது ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ. சரிங்களா? இது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க? 1 3 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே ஆர்டரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஐக்கு 1 லவ்வுக்கு 3 யூக்கு 2ன்னு இதே ஆர்டரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே பாருங்கள், ஐ ஹேட் யூ. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 1 4 3ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக ஐயும் யூவும் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் காமனாக ஐயும் யூவும் இருக்குது. அதே மாதிரி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஐ யூ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு 1 வரப்போகுது, 1க்கு 3 வரப்போகுது. ஆனால் எதுக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிருது. இப்போது ஐக்கு வந்து 1 வரலாம், 3 வரலாம். சரிங்களா?
அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து 1 வரலாம் 3 வரலாம், எதுன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியலை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகவல் போதவில்லை. இப்போ இதுவே லவ்வுக்கோ ஹேட்டுக்கோ கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், மிச்சம் இருக்கிறது லவ்வு, இங்கே 2ங்கிறது மிச்சம் இருக்குது. அப்போ லவ்வுக்கு 2ன்னு வரும், ஹேட்டுக்கு 4ன்னு வரும். பட் ஐக்கும் யூக்கும் என்ன வரும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த 2ல் எது வேணாலும் வரலாம். சரிங்களா? ஸோ ஐக்கு 1ஆகவும் இருக்கலாம், ஐக்கு 3ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரியே ஒய்க்கு 1ஆக இருக்கலாம், ஒய்க்கு 3ஆக இருக்கலாம். எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் செகண்ட் டெஸ்ட் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க. நான் அந்த உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயே டைம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா, அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுதான்னு பார்த்துங்க. தெரியாத கொஷினை யோசிக்காதீங்க. தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரிஞ்ச கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு தெரியாத கொஷினை பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற மாதிரி இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஸோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா?